வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தோட்டத்துல நிறைய வேலைகள் இருந்த ஒரு நாள். என்ன வேலைன்னு சொல்லி பாப்போம் வாங்க. பப்பாசி, கத்தரி, மிளகாய் இதுகளுக்குள்ள சின்ன சின்ன வேலை எல்லாம் இருந்தது. அந்த வேலையில முடிச்சு போட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பப்பாசி தோட்டம் இருக்குது. வேலியால ஏறி குதிச்சு அந்த தோட்டத்துக்குள்ள போனோம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த பப்பாசி தோட்டத்தை கைவிட்டுட்டார்கள். காரணம் நோய் பிடிக்க துவங்கிட்டது. பப்பாசியில எல்லா மரங்களுக்குமே நோய் பரவேல. ஒரு சில மரங்கள் இன்னும் நல்லா தான் இருந்தது. அதுல எங்களுக்கு ஏதாவது பழம் கிடைக்குமான்னு தேடிக்கொண்டே நின்றோம். நோர்வேல 1 கிலோ பப்பாசி பழம் இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய். பல மரங்கள் இன்னும் நல்லா தான் இருந்தது. அதுல ஒரு சில பழங்களையும் புடுங்கி கொண்டு அணில் பறவைகளுக்கு நல்ல சாப்பாடு. பல மரங்கள்ல பாதி பழங்கள் தான் இருக்குது. அவைன்ற விளையாட்டு தான் இதெல்லாம். இதுக்கு பிறகு இன்னொரு வேலையும் ஒன்று இருந்தது. அதுதான் சோளன் நடுறதுக்கு பாத்தி பிடிக்கிற வேலை. நடுமத்தியான வெயில்ல நின்று சோழனுக்கு ஒரு மலத்தியாலம் பாத்தி பிடிச்சிட்டு முதலா தான் நேற்று சோழனுக்கு பாத்தி பிடிச்சனா. ஆனா தோட்ட உரிமையாளர் சொன்னார், உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேண்டு. பக்கத்திலேயே நேற்று ஒரு கோயில்ல திருவிழாவும். அங்க போய் மத்தியான சாப்பாடு அன்னதானம் கோயில்ல தான் சாப்பிட்டது. பாவக்குளம் சம்பந்தமான இறுதி காணொளி இதுதான் இந்த முறை பயணத்துல. அடுத்த முறை வரைக்கும் தான் இனி பாவக்குளம். அது வரைக்கும் நன்றி.